கட்சிக்கு அங்கீகாரம் பெற வேண்டும் என்பதற்காக கூடுதல் சீட் கேட்க வேண்டும் என்ற ஆசை தங்களுக்கு உள்ளதாக மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தலில் 12 சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றால் தான் கட்சிக்கு அங்கீகாரம் கிடைக்கும் என்றார். இதனால் தங்களது ஆசைகளை கருத்துக்களை பொதுக்குழுவில் கூற உள்ளதாக தெரிவித்த துரை வைகோ, எத்தனை தொகுதிகள் கேட்க வேண்டும் என்பதை தலைமை தான் முடிவெடுக்கும் என்றார். மேலும் கூட்டணியின் பொது நோக்கத்திற்கு எந்த பாதகமும் வந்துவிடக் கூடாது என்பதை கருத்தில் கொண்டு முடிவெடுக்க உள்ளதாகவும் தெரிவித்தார். மறுமலர்ச்சி திமுக பொறுத்தவரைக்கும் எங்களுடைய தொண்டர்கள் நிர்வாகிகள் எல்லாருக்குமே கூடுதல் எண்ணிக்கை சீட்டு வரணும். அங்கீகாரம் இயக்கம் பொறுத்த வரைக்கும் குறைஞ்சபட்சம் 12 சீட் நின்னாதான் அங்கீகாரம் கிடைக்கும். இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியுது. அந்த ஆசை எங்களுக்கு இருக்கு. ஆனா ஒரு கூட்டணிங்கிற போது பல இயக்கங்கள் சேரும் போது அந்த காலகட்டத்தில் பல நெருக்கடிகள் எங்களுக்கு மாத்திரம் கிடையாது, கூட்டணி தலைமைக்கு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அப்போ ஒரு பொது நோக்கம் சொல்றோம் இல்லையா, ஒரு காமன் அப்ஜெக்டிவ்காண்டி நம்ம சேர்றோம். அந்த நோக்கத்துக்கு ஏதாவது பாதகம் வந்துடக்கூடாது, கூட்டணியில ஏதாவது விரிசல் வந்துடக்கூடாது. அப்போ பொறுத்தவரைக்கும் ஒரு சமரசம் ஏற்படும். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.